அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறது, ஒரு எய்ம் வைக்கிறது கண்டிப்பாக வேணும். இஸ்லாத்தில் இதுக்கு நியத்துன்னே சொல்லுவாங்க. இந்த நியத்துக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே இருக்குது. ஒரு மனுஷன் நினைச்சிட்டா கண்டிப்பாக அதை நிறைவேற்றுறதுக்காக வேண்டி எல்லா விஷயத்தையும் செய்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நியத்துல் முஃமினி கைரும் மின் அமலி. ஒரு முஃமினுடைய நியத், அவருடைய எண்ணம் இருக்குத, அவர் செய்யக்கூடிய வேலையை விட ரொம்ப சிறந்தது நாங்கள். அப்போ இதுக்காக வேண்டி தொழுகிறத விட தொழுகையோட நியத்து சிறந்ததா அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஃபஜ்ர் தொழுகைக்கு ஃபஜ்ர் தொழுகையோட நியத்து வேணும்ல. நியத்து இல்லாமல் எங்கேயுமே எந்த விஷயமும் நடக்காது. ஒரு அப்ஜெக்டிவ் வைக்காம எதுவுமே நடக்காது. இப்போ நியத்தை எவ்வளோ பெருசாக வைக்கிறாரோ, எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைக்கிறாரோ, கண்டிப்பாக அந்த வேலையும் என்னன்னு சொன்னால் பெருசாகவும் இருக்கும், ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நியத்தே வைக்கலை, ஒரு வாழ்க்கை வாழ்கிறதே என்ன அப்படின்னு சொன்னால் ரொம்ப ஒரு காரணமே இல்லாமல் வாழ்கிற மாதிரி இருக்கும். அப்போ நியத்துக்கு அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த் இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ராங்காக வைப்பாரோ அவ்வளோ வேலையும் என்னன்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக நடக்கும். நியத்தை வைக்கிறதே ரொம்ப பலகீனமாக இருக்குது, வேலையும் பலகீனமாக நடக்கும். இந்த நியத்துங்கிறது தீன் ரீதியாக மட்டும் சொல்லலை, துனியாவுடைய விஷயத்துக்கும் இது பொருந்தும். தீனுக்கும் பொருந்தும், துனியாவுக்கும் பொருந்தும். அப்போ நியத்தை எப்படி வைக்கிறாரோ அந்த அடிப்படையில் தான் இவருடைய அமல். அதனால தான் சொல்லுவாங்க, அதாவது அமல் சே முகத்தம் நியத்து. அமலை விட என்னன்னு சொன்னால் முன்னாடி இருக்கிறது நியத்து தான். அதனால் முதல்ல செய்கிறத தெளிவாக செஞ்சுட்டார். மனசில் வைக்கிற அந்த நியத்தை, எண்ணத்தை என்னன்னு சொன்னால் தெளிவாக ஸ்திரமாக கரெக்டாக வச்சுட்டார் அப்படின்னு சொன்னால் வேலை இன்னைக்கு இல்லாட்டாலும் நாளைக்கு கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா நியத்தை பற்றி நிறைய இருக்குது ஹதீஸ்கள். அப்போ அந்த நியத்தை ஸ்ட்ராங்காக வைக்கிறது, அந்த நியத்துடைய பேஸ்மெண்ட்டை என்னென்னு சொன்னால் எந்த அளவுக்கு இவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு தான் இவருடைய அமலும் என்னென்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒருவேளை உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஃபஜ்ர் தொழுகணும், நியத்தை லொஹர்னு வச்சுட்டாரு. ஃபஜ்ர் அழகா தொழுதார், நியத்து சரியில்லாதனால அங்கே தொழுகையே முடிஞ்சு போச்சு. அப்போ அதே மாதிரி தான் என்னென்னு சொன்னால் ஒரு வேலைக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற அந்த நியத்தை என்னென்னு சொன்னால் ஃபஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். அந்த நியத்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக எவ்வளோ தெளிவாக இருக்குதோ வேலை தன்னாலே இன்னைக்கு நடக்காட்டினாலும் நாளைக்கு தன்னாலே நடக்க ஆரம்பிச்சு. அதை தான் இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.